எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலேயே தற்போது தீயாக பரவி கொண்டிருக்கக்கூடிய செய்தி, அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து அவரோட சேர்ந்து அவருடைய மகன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலை நோக்கி அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர்ல இருந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுக கூட்டணி சார்ந்து இருக்கவர்கள் எல்லாருமே அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் அவர் தனி கட்சியை தொடங்கி இருக்காங்க. ஒரு பக்கம் தினகரன் அதிமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அவர் இந்த களத்துல தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்டிஏ கூட்டணியில அவர் இருந்தாலும் அவர் போட்டியிடாத சூழல்ல அதிமுகவுக்கு இது வலு சேர்க்கும் அப்படின்னு பேசப்பட்டு வந்த சூழல்ல இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் விலகி இருப்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக திமுக தரப்பினர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் சொல்ல முடியும். அதிமுக ஐடி விங் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஜெயலலிதா அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அந்த சூழல்ல அவருக்கு முக்கிய பதவி, முக்கிய பொறுப்பு, முதல்வராக அவரை அரியணையில ஏத்துனாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. மேலும் இந்த நேரத்துல 2026 தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலில் போட்டியிட போறாரா, இல்ல அவருடைய மகனுக்காக தான் அவர் இந்த இடத்தை நோக்கி அவர் பயணிச்சிருக்காரா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில ஓபிஎஸ் இந்த 2026 தேர்தலில் என்ன செய்ய போறாரு அப்படின்ற கேள்வி சமீப காலமாக எழுந்திருந்தது. அண்மையில் அவர் சென்னையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சிருந்தாரு. அதற்கு பிறகு அன்றைய தினம் மாலை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திச்சு அவருடைய மகனோடு சேர்ந்து நேரில் சந்திச்சிருந்த புகைப்படங்கள், காட்சிகள் எல்லாமே வெளியாகி இருந்தது. அதற்கு பிறகாக அவர் திமுகவில் இணைய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. மருது அழகராஜ், அதுக்கப்புறம் வைத்தியலிங்கம், அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன் போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாமே அவரோடைய சேர்ந்து இருந்த அந்த தலைவர்கள் எல்லாமே அதிமுகவிலிருந்து திமுகவை நோக்கி போயிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஓபிஎஸ் சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகிட்டே இருந்தது. இந்த நிலையில தான் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சு நேரில் கட்சியில இணைஞ்சிருக்காரு திமுகவில். இது 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலுமே எழுந்திருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுகவுடைய விசுவாசிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இவர் போய் சேர்ந்திருக்கிறதுனால அதிமுகவுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போறதில்லை அப்படின்றத உறுதியா சொல்லியிருக்காங்க. அவர் பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மீதான விமர்சனங்களுக்கு எல்லாம் இபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் அப்படின்றது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படும்.